அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரி, முக்கியமாக இந்த அழிவை ஏற்படுத்திய குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொறிமுறை என்பது கடந்த காலங்களில் காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றவர்களையும் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். விமல் வீரவன்ச அல்லது போன்ற இனவாத சக்திகள் இன்று அதாவது கோட்டை நிலையத்துக்கு முன்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவாரம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள மக்களை மீண்டும் இனவாதத்தை தூண்டி அதனூடாக இந்த விசாரணையை திருப்ப நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. சலே நிரபராதியாக இருந்தால் அச்சமில்லாமல் இருந்து தன்னுடைய நிரபராதித்தனத்தை தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய இவ்வாறு தூண்டிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து அல்லது இந்த சாணி அபேசேகரவை விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், யார் சதி செய்தார்கள், இதற்கான அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று ஈஸ்டர் அட்டாக் தாக்குதலில் உண்மையை வெளியே கொண்டு வரும் விதத்தில் நாளுக்கு நாள் வெளிச்சம் வருகின்ற விதத்தில் இந்த உண்மையான குற்றவாளிகளை விரைவாக நாட்டு மக்களுக்கு காண்பித்து இதால் உயிரிழந்த அதேபோல அங்கவீனமுற்ற மற்றும் காயமடைந்த அதேபோல பாதிப்புகளுக்குள்ளான சமூகங்களுக்கு சிறு ஆறுதலையாவது தரக்கூடிய விதத்தில் ஜனாதிபதி தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு காண்பிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல இந்த முயற்சிக்கு எனது நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன்.